ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல நாளாக தொடங்கி நல்ல நாளாக முடியணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அங்கே என்ன துணி எல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நைட்டு தான் எல்லாம் காய வச்சேன், எல்லாம் காஞ்சிருச்சு, எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் மடித்து வச்சிடணும். இன்றைக்கி சண்டே தான், ஆனால் எதுவும் நான்வெஜ் எடுக்கலை. பருப்பு, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, உருளைக்கிழங்கு ஒரு 4 இருந்துச்சு, அதையும் அறுத்து போட்டு அப்படியே மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சிட்டா ஒரு சாம்பார் ரெடி ஆகிடும். சட்னி அரைச்சி இட்லி ஊற்றலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு தோணுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே இந்த ஆரஞ்சை நம்ம அறுக்கிறது, உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி. இது வாங்கிட்டு எப்படியோ ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, ஜூஸ் போட்டுடலான்ட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை உரிச்சிட்ருக்கிறதுக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு. அதனால் இந்த பழத்தை இப்படி எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் 4 பீஸாக போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா, அப்புறம் இப்படி ஒரு பீஸ், இப்படி அறுத்துட்டு இப்படி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம உரித்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், குக்கர் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பாருங்கள், இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கையை வலி எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் உரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ பருப்பு வெந்துருச்சு, நம்ம கடைஞ்சி தாளிச்சிட்டு இட்லி ஊற்றலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. இது வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பழத்தை வாங்கிட்டு அதெல்லாம் அப்படியே வச்சிட்ருக்க முடியாது. ஜூஸ் போட்டு வச்சிடலாம், அப்புறமா ஒரு 2 மணிக்கு அப்படி குடிக்கலாம். என்ன வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லுங்கள். பயங்கரமான வெயில். காலையில் எழுந்த உடனே அப்படி எப்படி சொல்கிறது, உடம்பெல்லாம் எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்கிறதோ ஒன்றும் புரியலை. நீங்கள்லாம் என்ன சிக்கனா, மட்டனா, ஃபிஷ்ஷா, என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டிஃபனை முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்கும். மதுரை தண்ணி சட்னி, உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாத்தூள், வெங்காயம், பூண்டு, தனியாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கடைஞ்ச ஒரு சாம்பார். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். மதுரை தண்ணி சட்னியும் இன்னும் கூட நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்க எல்லோரும் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்லாம். நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?